இயேசுவின் அற்புத ஊழியம் 1986ஆம் ஆண்டு சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்களால் நிறுவப்பட்டது. போதகர் செல்லையாவின் 3வது மகனாக பிறந்த சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்கள் ஒரு நாள் மரணப்படுக்கையில் இருந்தபோது டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் ஒரு பக்கம் கல்லறையில் குளித்தோண்ட மறுபக்கம் சவப்பெட்டி செய்ய தொடங்கினர். அந்த வேளையில் இயேசு கிறிஸ்து சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்களை தொட்டு அற்புதம் செய்தார். மரணத்தை ஜெயித்த இயேசு சகோதரரை மரணம் தொடாதபடிக்கு அவர் தொட்டார். அன்று முதல் இன்று வரை இயேசுவுக்காக தன் ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்து சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்கள் தனது ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அரசாங்க பதிவேட்டில் TN-668 அங்கீகரிக்கப்பட்டு பதிவாகியுள்ள இயேசுவின் அற்புத ஊழியத்தின் அடிப்படை குறிக்கோள் ஜனங்களின் விடுதலை, அற்புத சுகம், ஆசீர்வாதம். பல தரப்பட்ட மக்கள் விடுதலைக்காக இயங்கி பல்வேறு கூட்டங்களுக்கு படையெடுக்கிறார்கள். அவர்களின் கட்டுக்களை அவிழ்க்க, வியாதியில் கஷ்டப்படுகிறவர்களை சுகமாக்க, மறுமையில் வாழ்வு மட்டுமல்லாமல் இம்மையில் செல்வ செழிப்பை தந்து ஆசீர்வதிக்கும் நம் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இயேசுவின் அற்புத ஊழியத்தின் நோக்கம். அதன் அடிப்படையில் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் ஆசீர்வாத பெருவிழாவை தொடங்க தேவன் உதவி செய்தார். 1990இல் ஆசீர்வாத பெருவிழாவிற்காக அநேக தேவ ஊழியர்களை அழைத்த